இணைந்திருக்கிறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புக்கு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். பிரைஸ் சிஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கின்றேன். நீங்களும் அதே மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வந்திருக்கிறீர்கள். எடுத்து வாருங்க சிஸ்டர். கர்த்தரின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் பகுதியில, வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் சாப கட்டிலிருந்து எங்களை விடுதலை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய மனதுருக்கத்திற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. இசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சர்வ வியாபியே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பெலனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை என்ற மன்னாவினாலே தினந்தோறும் எங்களை போஷிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நன்றி நன்றி. யெகோவா தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி 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 அப்பா. எங்கள் மீது நினைவு கூறுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே ஜெபிக்கிறவரே, விண்ணப்பங்கள் செய்கிறவரே, ஆண்டவரே அதற்காக நன்றி ராஜா. இதோ எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எமக்கு நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இதோ இந்த வேலையிலேயும் உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்க தியானிக்கிற பொழுது சுவாமி, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, விடுதலை எங்கள் ஆத்மாவுக்களை விடுதலை பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அந்த புஸ்தக சுருளிலே வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்பா, இதோ எங்க வாழ்க்கையில அது வகையறுத்து ஆண்டவரே, இதோ எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க எங்களை தயார்படுத்தட்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த வேலையை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு விடுதலை, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உண்டாகும்படியா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக சுகத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த பூமியிலே நாம் இந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியும். இதோ நாம் படிக்கிறோம், நம்ம எதை நாம் கேட்கிறோம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து, அந்த சொந்த குமாரனை அவர் மரிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டவராய், அவர் நம்மளுக்காக நொறுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து, நம்முடைய பாவம், சாபங்கள், எல்லா பரம்பரை கட்டுகளில் இருந்தும் வியாதியில் இருந்தும் ஆண்டவர் நீக்கி போட்டார் என்கிற இந்த மூல சத்தியத்தை நாம் நம்புகிறோம். அந்த சத்தியத்தை நாம் நம்புகிற பொழுதும் அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையாதிருப்பது எப்படி என்று அந்த தேடலில் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு மூல வார்த்தையாக நாம் ஒன்றை பார்த்தோம். நாம் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆத்மா, இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படித்தான் நம்முடைய சரீரமும் இருக்கும் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தெய்வீக சுகம் நம்முடைய பிறப்பு உரிமை. தெய்வீக சுகத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ
ஆண்டவர் சுகம் கொடுக்கல, வியாதியோடு தான் இருக்கிறோம்னு சொன்னா நம்ம ஆண்டவரோடு கூட இல்லையா, அல்லது ஆண்டவர் நம்மளை நேசிக்கலையா, அல்ல ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழவில்லையா என்று சொல்லி அநேக கேள்விகள் நமக்குள்ளே வரலாம். அல்லது நமக்குள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்றுதான், எப்படி ஒருத்தரை நம்ம ஒரு அடிக்கும் பொழுது அவர்களுக்கு வலிக்குதோ, எப்படி நம்ம ஒரு காரியத்தை ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு காய்கறிகளை போட்டு சமைக்கிற பொழுது அந்த காய் சமைத்து நல்லா வெந்து இருக்குதோ, அதே போல ஒரு காரியம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அதனுடைய பதில நம்ம கண்ணுல பார்க்கணும். ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய வியாதியிலிருந்து மரித்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எப்படியா நம்ம இந்த உதாரணத்தை நாம் பார்த்தோமோ, ஒரு காய்கறிகளை வாங்கி நீங்க அப்படியே வச்சிருந்தா அது வெந்து சாப்பாடா ஆகாது. காய்கறி இருக்குதுங்கிறது உண்மைதான், அது நல்ல சமையல் ஆக்கி அது ஒரு சாப்பாடா நமக்கு வரும் என்பது உண்மைதான். ஆனா இது ரெண்டுக்கும் இடையில அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் தான் என்னது, நம்ம சமைக்கிறோம். அந்த காய் இருப்பது உண்மை, அந்த காய் வெந்து சாப்பாடு ஆகும் என்பது உண்மை. ஆனா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. அதே போல இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில போய் சொல்லவே சொல்லாது. இந்த வார்த்தை சத்தியமான உண்மை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய தழும்புகளினாலே நாங்க சுகமானோம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வியாதியை நீக்கி போட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானா நம்ம வாழ்க்கையிலயும் அப்படியே தானே இருக்கணும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இல்லாம இருக்குது என்று சொல்லி நாம் தொடர்ந்து இருக்கிற இந்த மணித்தியாலத்திலே நாம் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். அதே போல இந்த வார்த்தை சொல்லுகிறதின்படியே நம்ம வாழ்க்கை நிச்சயமா இருக்கும் என்று சொல்லி கூட நாம் நம்ம ஆணித்தரமா நம்பணும். எப்படி காலையில பொழுது விடியும் என்று நாம் எவ்வளவு ஆணித்தரமாக நாம் நம்புகிறோமோ, எவ்வளவு ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோமோ, அதே போல என் சரீரத்துல இந்த செவிட்டுத்தன்மை இருக்க முடியாது, என் சரீரத்துல இந்த வியாதி இருக்க முடியாது, இதோ இந்த மூச்சு எடுக்க முடியாம இருக்கிற கஷ்டம் என் சரீரத்துல இருக்க முடியாது, இதோ இந்த சரீரத்துல இருக்கிற ஒரு உறுப்பு கூட வேலை செய்யாம இருக்க முடியாது என்பதை நாம் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், நம்பணும். ஏனெனில் நம்ம நம்புறதுனால மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய சத்தியம் இதுதான் சொல்லுது. அப்படி என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப, அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெருமளவும் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் அளவும் அவன் என்ன செய்யப்பட்டானா, புடமிடப்பட்டானா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டவரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை ஹம்பிள் பண்ணிக்கொண்டே அவருடைய சாயலாக நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம நம்பணும். இந்த ப்ராசஸ் நடக்கிற நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி எல்லாம் இல்ல, இதெல்லாம் பொய், இது நம்ப கூடாது, ஆண்டவர் நம்மளுக்கு செத்து. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நம்ம தேவனை நம்பல, இம்மைக்காக மாத்திரம் நான் இந்த தெய்வீக சுகத்துக்காக மாத்திரம் நம்புங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கலன்னா ஆண்டவரே இல்லைன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இம்மைக்காகவும் அவர்தான் தேவன், நம்முடைய மறுமையான வாழ்வுக்கும் அவர்தான் நம்மளுக்கு தேவன். ஆனால் நம்ம இந்த உலகத்துல இருக்கையில அவரை நம்ம எப்படியாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும்? அதுக்காகத்தான் வசனம் சொல்லப்படுகிறது. இம்மைக்காக மாத்திரம் என்று சொன்னால், போன வாரம் சொன்னதை போல ஆண்டவர் எத்தனையோ பிறவி கூடர்கள் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் தானே, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. அங்க ஒரு சாப்பாடுல குறை வந்திருந்தா கூட ஐயோ வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணுமே நினைச்சிருக்கலாம். ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வேதத்திலே முதலாவது அற்புதமாக நாம் என்ன பார்க்கிறோம், அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதை பார்க்கிறோம். அப்போ அந்த மிராக்கிள் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ், தி சேம் வே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அவருடைய மகிமை எங்கெங்கு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இதை டிசைட் பண்றது யாரு? ஆண்டவர் எப்பொழுதும் சித்தம் உள்ளவராய் என்னை குணப்படுத்தணும், உங்களை குணப்படுத்தணும், வியாதியஸ்தர் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
ஆனா அதற்கான காரணங்களை நாம் தான் உருவாக்கிக்கிறோம். நம்ம தான் இந்த வியாதியை என்ன செய்கிறோம், பிடித்து கொள்கிறோம். அப்போ இந்த வியாதியிலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும் என்று நாங்க முற்றும் முழுவதுமாக நம்ம இருதயத்துல என் ஆண்டவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்திருக்கிற பொழுது என்னிடத்திலே வியாதி இருக்க முடியாது. அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். அவர் வார்த்தை அனுப்பி என்னை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவ்வளவுதான். இதற்கு வேற என்ன இருக்கும்? ஏன் நான் இன்னும் குணமடையல? ஏன் இன்னும் குணமடையல? என்னிடத்துல என்ன பாவம் உண்டு? இன்னும் தேவனுடைய நேரம் வரலையா? இல்ல தேவ சித்தம் என்ன வியாதியோடையே மறிப்பது தேவ சித்தமா, அல்லது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்குதா என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம எத்தனையோ பேர் பாவமே இல்லாம நம்முடைய கண்களுக்கு அவர்களிடத்திலே ஒரு பாவம் இல்லாமல் தேவனையே நோக்கி இரவும் பகலுமா வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில கூட நம்ம வியாதிய நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் தேவனையே நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் இப்படி வியாதி வருகிறது? ஏன் வேதனை வருகிறது? ஏன் பிரச்சனை வருது? ஏன் அவங்க எல்லாரும் சின்ன வயசுல அவங்க ஏன் மரணிக்கணும்? ஏன் அந்த இடத்துல அவர்கள் ஏன் மறிக்கணும்? அதே நேரத்துல வசனம் சொல்லுது, நம்ம எல்லாரும் முதிர் வயதிலே கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனா ஏன் நம்மளால அப்படி இருக்க முடியல அப்படி என்று சொல்லி நம்மள ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்றே ஒன்றுதான் தேவ ஜனமே, நம்ம தேவனை முற்றும் முழுவதுமாக அவர் செய்து முடித்த காரியத்தை நம்ம நம்பல. இப்போ நம்ம என்னைக்காவது நாளைக்கு பொழுது விடியுமா என்று சொல்லி நம்ம சந்தேகப்பட்டிருக்குமா? நாளைக்கு பொழுது விடிஞ்சா விடியும், இல்லைன்னா இல்ல பாத்துக்கலாம், இல்ல அது தேவ சித்தமா இருந்தா நாளைக்கு பொழுது விடியும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நிமிஷம் நீங்க அப்படி சொல்லியிருப்பீங்களா? ஆனா உங்களுடைய சரீரத்திலே ஒரு வியாதி இருக்குது. ஆனா வியாதி இருக்கும்போது மட்டும் நீங்க எப்படி சொல்றீங்க, இது எதனால வந்திருக்கும்? ஜெனரேஷனல் கர்ஸா இருக்குமா, அல்லது இந்த வியாதி தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரா? இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்ததை போல என் வாழ்க்கையிலயும் ஆண்டவர் இந்த முள்ளை கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி நீங்க அந்த சிந்திக்கிறீங்க இல்லையா? அங்கதான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு வித்தியாசப்படுது. இந்த வித்தியாசத்தின் அளவை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா, எல்லாரிடத்துலயும் பணம் உண்டு. ஆனா ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கேத்த பணம் உங்களிடத்துல இருக்கணும். அந்த பணம் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, அந்த பொருளை வாங்க முடியாது. பணம் இருப்பது உண்மை, ஆனா அந்த பொருளை வாங்குவதற்கான அளவு உங்களிடத்துல இல்ல. ஆனா நாளைக்கு பொழுது விடியும் என்பதற்கான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா அதே போல என் தேவன் மரித்து அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டபடினாலே என் சரீரத்திலே வியாதி இருக்க முடியாது என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம், நம்புகிறோம். வாரந்தோறும் நம்முடைய மெசேஜஸ்ல எத்தனையோ யூடியூப்ல நம்மளுடைய ஹீலிங் சர்வீஸ் என்று பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன தலைவலி, சின்ன கஷ்டம், சின்ன கால்வலி என்று சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், முழுவதுமா நம்பாம இது எல்லாம் இயற்கையா நடக்கிறது, இன்னைக்கு நான் கொஞ்சம் நடந்தேன் காலு வலிக்குது, இன்னைக்கு நான் கொஞ்சம் நின்னேன் காலு வலிக்குது, என்ன நான் கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தேன் எனக்கு வலிக்குது என்று சொல்லி நாமளே ஒரு காரணத்தோடு கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை கம்ஃபர்டபுளா நம்ம ரிசீவ் பண்ணுகிறோம். ஆனா நானும் நீங்களும் அதை கம்ஃபர்டபுளா ரிசீவ் பண்ணக்கூடிய தேவ ஜனம் அல்ல. ஏனெனில் நீங்க அதை எப்படியாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன், நான் புது பலன் அடைவேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த உங்களுக்குள்ளே வருகிற சிந்தனைகள் வருகிற பொழுது இந்த வார்த்தைகளினாலே நீங்க எதிர்த்து நிக்கணும். எப்படி கோலியாத்தை தாவீது கல்லினாலே எடுத்தானோ அதே போல இந்த வார்த்தையாகிய கல்லினாலே இந்த சிந்தனையில இடம் கொடாதபடிக்கு, நான் வியாதியா இருக்க முடியாது, என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஏனெனில் என் தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். ஒரு பலவீனம் வருகிற பொழுது, இதோ ஒரு வியாதி உங்களை சூழ்ந்திருக்கிற பொழுது நீங்க என்ன சொல்லணும், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் 13 சொல்லப்பட்டதன் பிரகாரம் நீங்க திடமாய் சொல்லணும், யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, என் சரீரத்துல பலன் இல்லாம இருக்கவே முடியாது, என்னை பலப்படுத்துகிறவர் அவர், சர்வ வல்லவர் என்று சொல்லுகிற பொழுது அந்த வல்லமையை கொடுக்கிற என் தேவன் எனக்கு இந்த பலத்தை கொடுப்பார் என்று நம்ம சொல்லணும்.
நன்றாக நீங்க, நான் போன வாரம் சொன்னதை போல நீங்க உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து பாருங்க. இப்ப நீங்க மாத்திரம் வீட்டுல இருக்கிறீங்க, ஆனா இந்த சில காரியங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தேவ பலன் வரும். நான் அதை செஞ்சு முடிக்கணும், இப்படி இப்படி செய்யணும் என்று சொல்லி. ஆனா வீட்டுல ஒரு இன்னொரு ஆட்கள் இருக்கிற பொழுது, மற்றவர்கள் இருக்கிற பொழுது, நம்மள அறியாமலே என்ன பண்ணுகிறோம், ஒரு டிபெண்டன்சி. ஓகே, அவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இந்த இவங்க மற்றவர்கள் இந்த வேலையை செய்யலாமே, நானேவா செய்யணும் என்று சொல்லி உங்களுடைய மைண்ட் சொன்ன உடனே என்ன பண்ணிரும், இந்த பாடியும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த நீங்க தனியா இருக்கும்போது செய்கிற பலன் இன்னொரு ஒரு ஆள் இருக்கிற பொழுது உங்களுக்கு சரீரத்துல பலன் இருக்காது. ஆனா இதே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. 2 பேர் இருக்கிறீங்க, இருவர் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல இருக்கிற பொழுது 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த வீட்டுல செய்யற வேலைகளை நீங்க செய்து கொண்டு உற்சாகமா இருந்து தேவனை துதித்து, என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதோ என்னை பலப்படுத்துகிறவர், அவர் இதோ எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவர் ஒருவரை காயப்படுத்தாம வீட்டுல என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அல்லது மற்றவருடைய தேவைகள் என்ன இருக்குதோ, அவர்களுடைய ஆத்மாவில் இருக்கலாம், அல்லது அவங்க வேலை இடத்துல ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது அவங்களுடைய அப்பா அம்மாவில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது இன்லாஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம். அந்த எமோஷனல் நீடுல ஒரு பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதை இன்னொருத்தர் நம்ம கேட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்து இந்த வார்த்தை, இந்த வேதத்தின் வெளிச்சத்துல நம்மளுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது உற்சாகப்படணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அநேக இடங்களில என்ன நடக்குது, விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பேசுற பொழுது எப்படி இருக்குது, இருக்கிற விசுவாசத்தோடு கூட அவங்கள இருக்கிற விசுவாசத்தையும் நிலைக்குழிஞ்சு போகும்படி எப்படியாக யோபுவை பார்க்க அந்த சிநேகிதர்கள் வந்து பேசினார்களோ அதை போல பேசி அந்த இருக்கிற விசுவாசத்தையும் நொறுங்குண்டு போய் நம்மளை தேவனிடத்துல இன்னும் நம்ம ஜெபிக்கிற அந்த வாழ்க்கையை கூட இல்லாம போக பண்ணக்கூடிய நிலைமைதான் இருக்குது. தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இதோ உங்களுடைய வீட்டுல இந்த காரியத்தை நீங்க உங்களுக்குள்ள ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களோடு கூட நீங்க இதை ஆரம்பிங்க. ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் தேவ வார்த்தைகளை பேசுங்க. நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நிச்சயமான அதற்கான வார்த்தை நம்முடைய வேதத்துல இருக்கும். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆண்டவர் எத்தனை காரியங்கள் எப்படி இந்த வார்த்தை எல்லாம் பைபிள்ல இருக்கு என்று எனக்கு புரியவே புரியல. எப்படி இந்த சிச்சுவேஷன்ல கடவுள் எப்படி இதெல்லாம் எழுதியிருப்பாங்களா அப்படி என்று சொல்லி அநேக விஷயங்கள் அது சொன்ன ஒரு நாள் பத்தவே பத்தாது. தேவச்சனமே, இதோ ஆண்டவர் என்னுடைய ஒரு சும்மா ஒரு 4-5 வசனங்களை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர், நான் கண்ணீரோடு கூட நான் ஒரு காரியத்தை குறித்து அழும் பொழுது ஆண்டவர் கரெக்டா அந்த இன்சிடென்ட்டை பத்தி அந்த வசனத்துல சொல்லி, இதோ நீ அழாத, உன் கண்ணீரை அடக்கி உன் சத்தத்தை காத்துக்கொள் அப்படி என்று அந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. எப்படி அழாதே என்று சொல்லலாம், ஆனா என்னுடைய சிச்சுவேஷன்ல நான் எதை குறிச்சு அழுது கொண்டு இருக்கிறேனோ, அது வருமா வராதா என்று சொல்லி நான் அழுது கொண்டு இருக்கிறேனோ, இந்த காரியத்தை குறித்து நீ அழாத, உன் சத்தத்தை அடக்கி நீ காத்துரு, இதோ அது உன்னிடத்துல திரும்பி வரும் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அப்படியே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல இன்னொரு நாள் நான் எனக்கு இதுக்கு நியாயம் எப்படி கிடைக்கும், இந்த இதுக்கு என்ன நடக்குது அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அழுத பொழுது, நியாயத்தின் ஆவியாய் நான் உட்கார மத்தியிலே அந்த நியாயத்தின் ஆவிய நான் கொடுப்பேன், நீ போ என்று வசனம் சொன்னிச்சு. ஹல்லேலூயா. எப்படி நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் வசனத்தை தருகிறார். அதே போல, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போவதா, என்ன ஆண்டவரே பண்ணுவது, இல்ல அந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல அமைதியாயிரு, எனக்கு காத்துரு அப்படி என்று சொல்லி ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறேன். இதோ துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது கர்த்தரை நம்புகிறவன் அதை கேட்டு பயப்பட மாட்டான். இதோ துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வார்த்தை வந்தது. இதோ அந்த மருத்துவமனையில உட்கார்ந்து நான் அழுத போது, ஆண்டவரே இது என்னப்பா டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட பொழுது, இதோ இவர்களுடைய நான் அறிவை அவமாக்கி போட்டு
போடுவேன் என்று வார்த்தை வந்தது. இதோ நான் ஞானவான்களை பைத்தியமாக்கி போடுவேன் என்று வார்த்தை வந்தது. அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பட் நான் அது அற்புதத்தை நான் செய்வேன் என்று வந்தது. இதோ இதற்கு எல்லாம் சரி, இதற்கு என்னதான் முடிவு, இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க, நீங்க பேசுகிற தெய்வம், ஆனா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு கூட இந்த காரியத்தை குறித்து பேசவே ஆகவே வேண்டும் என்று சொன்ன பொழுது, இதோ மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். இதை இப்படியாக நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே நேரத்துல, ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரோ, கைவிட்டீரோ என்று நான் அழுத நேரம், ஆண்டவர் நான் உன்னை கைவிடல, இதோ நீங்க இந்த அற்புதத்தை நீங்க செய்யலைன்னா நான் மறந்துடுவேன், நீங்க எனக்கு தேவையே இல்லை, நான் எதுக்காக நான் உங்களை கும்பிடணும் என்று சொல்லி நான் எனக்குள்ளே கேள்வி கேட்ட போது, அங்கே ஆண்டவருடைய வசனம் எப்படியாக வந்தது தெரியுமா? இடுக்கண் செய்கிறனுடைய உக்கிரம் எங்கே, நான் உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை வச்சிருக்கிற நேரம், நீ என்ன நீ என்ன மறக்கிறதற்கு நீ யார் என்று தேவனுடைய வார்த்தை என்னை சம்பட்டியிலே அடித்தது போல, இடுக்கண் செய்கிறனுடைய உக்கிரமம் உன்னை தாக்கி கொண்டிருக்கிற வேலையில, நான் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுதலை செய்து, நான் உன்னை என்னுடைய ராஜாத்தியாய், ராஜரிக கூட்டமாய், ஆசாரிய கூட்டமாய் நான் உன்னை வைத்திருக்கிற பொழுது, இதோ நீ என்ன மறப்பதற்கு நீ யார் என்கிற வார்த்தை என் உள்ளத்திலே அப்படியே தைத்தது தேவச்சனமே. இதோ இன்னைக்கு நீங்க கூட எத்தனையோ முறை சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்தாரோ, கைவிட்டாரோ, அல்லது நான் எதுக்காக நான் பைபிள் படிக்கணும், நான் என்னத்துக்காக நான் ஜெபிக்கணும் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இதோ நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தை பார்த்து பயந்து 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 இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பயத்தினால உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் ஒரு ஆன்சைட்டி, அப்படியே எரியிற தன்மை, ஐயோ உங்களுடைய கையாளாகாத தனத்தை நினைச்சு நினைச்சு வேதனை, இதோ உங்களை சாப்பிட முடியல, இதோ வயிற்று பகுதியில எரிச்சல், இதோ அல்சர் இருக்கு, இதோ வெளியே சொல்ல முடியாத உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வேதனை, எப்படியும் ஒரு சோர்வா காணப்படுகிற தன்மை. நான் ஜெபிக்கிறேன், தேவனை தேடுகிறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் ஒரு சுவிசேஷமும் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கே, எல்லா காரியமும் என் கண் முன்னால இருக்கு, எல்லாவற்றையும் என்னால அனுபவிக்க முடியாம இருக்கு, அப்படி என்று சொல்லி உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் அந்த தன்மையோடு இருக்குமானால், இதோ என் தேவனை நான் விட்டுட்டு நான் போயிடலாம், எதுக்கு இந்த பிரேயர், எதுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், எதுக்கு இந்த சர்ச் என்று சொல்லி நீங்க உங்க உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்று ஆண்டவருடைய வார்த்தை. இந்த கேள்விக்கு உங்களாலே என்ன பதில் சொல்ல முடியும்? இதோ ஆண்டவர் எத்தனை இக்கட்டுல இருந்து, மனுஷர்களாலே உண்டான எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். அங்கே இடுக்கண் செய்கனுடைய அழிக்க எப்பொழுது நீங்க விழுந்து போகலாம், இவளை எப்ப நம்ம கிண்டல் பண்ணலாம், எப்படி என் பேச்ச கேட்காம செஞ்ச பாத்தியா, இதோ நீ விழுந்து போனாயே என்று சொல்லி உங்களை எப்படியாவது நகைக்கலாம் என்று சொல்லி அங்க ஜனங்கள் உங்களுக்காக காத்திருக்கலாம். ஆனா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களை இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இதோ மனுஷர்கள் செய்கிற உங்களுக்கு வீணான ஆலோசனைகள், உங்களுக்கு எதிராயவர்கள் என்ன பண்ணாலும், இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எமக்கு எதிரடையாய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் நம்மளுக்கு என்ன செய்யும்? வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாய் இருக்கிறது, நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறது. அப்போ வேலை இடத்துல மேனேஜர்ஸ்
அவங்க அங்க செய்யற வேலைகள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிற காரியமா இருக்கலாம், அல்லது வீட்டுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, மனுஷனால உண்டாகிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படவே பயப்படாதீங்க. எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதும் கர்த்தர் செய்கிற நன்மை நினைச்சு சந்தோஷமா இருந்தோம்னாலே போதும். நம்முடைய சரீரத்துல எப்பொழுதும் புது உற்சாகத்தோடு தெம்போடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். தேவச்சனமே, இதோ நான் இங்க இருந்து நான் ஊருக்கு கிளம்பும் பொழுது அவ்வளோ எனக்கு உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம போறோம், அங்க போன டயாலிசிஸ் எப்படி இருக்கும், அங்க உள்ள வெதர் எப்படி இருக்கும், அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாம் எனக்குள்ள ஒரு ஒரு அப்படியே ஓடிட்டே இருக்கு. நாங்க போய் எப்படி இருக்கோம், என்ன ஆயிடும் அப்படி சொல்லி என் மனசுல ஒரு பக்கம். ஆனா என் ஆண்டவர் என்னை அனுப்பும் பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் நடக்காது, அங்க எல்லாம் சுமூகமா இருக்கும். மண்டைய போட்டா பரவாயில்ல, ஒரே மாதிரி ஓகே போகணும்னு சந்தோஷமா போயிடலாம். ஆனா அங்க போய் நம்மளுக்கு அங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னா அங்க எல்லாமே காசுதான். அங்க இங்க மாதிரி கிடையாது, ஹெல்த் சிஸ்டம் நமக்கு சப்போர்ட்டிங் கிடையாது. அங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னாலே 4000 rupees, ஆல்மோஸ்ட் $80. சோ அப்போ நம்மளுக்கு அங்க போனா பண தேவையும் இருக்கு. அது போக நான் இங்க இருந்து போறது எங்களுடைய அங்க அங்க ஒரு கல்யாணத்துக்காக நான் போறேன். ஆனா அங்க எனக்கு ஒரு ஆளுக்கு முடியலன்னா அங்க எல்லாரோட இதுவும் எப்படி இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு இதுல நான் இருந்தாலும் நான் ஒன்றை நம்பினேன், என் தேவன் என்ன இந்தியாவுக்கு அனுப்பாட்டி நான் போக மாட்டேன் அப்படி என்று சொல்லிதான் நான் போற வரைக்குமே, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்குமே நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா ஆண்டவர் போனா போவோம், இல்லாட்டி போகாம விட்டுருவோம், இப்படிதான் என்னுடைய மைண்ட் தாட் இருந்தது. ஆனா உண்மையா நம்ம கல்யாணத்துக்கு போறோம் என்று சொல்லி நான் என்னுடைய சுயத்திலே நான் எந்த முடிவையும் நான் எடுக்காதபடி கர்த்தரையே சார்ந்து எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை நம்ம எப்பொழுதுமே சார்ந்து எல்லாவற்றிலும் முதலாவது நாம் செய்கிற எல்லாவற்றிலும் முதலாவதாக நாம் தேவனிடத்துல சரண்டர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது அங்க எப்படி ஆண்டவர் நடத்தின இந்த இந்த ஒரு 18 days ஆண்டவர் என்ன நடத்தின சூப்பர் நேச்சுரல சொல்லவே முடியாது. தேவஜனமே, உண்மையிலேயே நான் சரீரத்துலதான் நாங்க இருந்தனாங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த சரீரத்துல ஒரு பெயின் கிடையாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இங்க கூட நான் இந்த ஒரு மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இனிப்பா சாப்பிட்டா கொஞ்சம் த்ரோட்ல ஒரு மாதிரி ஆகுது, திடீர்னு வயித்துல ஒரு மாதிரி ஒரு ப்ளோட்டிங்கா இருக்குது. ஆனா அது அது எல்லாம் என்னுடைய சரீரத்துல நான் இருக்கிறேங்கிறத என்னால ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்குது. ஆனா அங்க இருந்த அந்த 18 நாளும் என்னுடைய சரீரம் சரீரமா இருந்துச்சான்னு கூட, இந்த சரீரம் தன்னுடைய வேலையை செஞ்சுச்சான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஏன் என்ன ஆண்டவர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறார், ஏன் இவ்வளவு அற்புதத்தை செய்கிறார், ஏன் அதிசயத்தை செய்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. பிளைட்ல வரையில நான் கேட்டுக்கொண்டிருந்த அதே கேள்வி, இங்க வந்தும் நான் கேட்கிற அதே கேள்வி, எப்ப அந்த 18 நாள் எப்படி நடந்துச்சு ஏசப்பா? என் பாடியில ஒரு பெயின் கூட நான் ஃபீல் பண்ண கூடவே இல்லையே. அப்படி எப்படி அந்த அற்புதம் நடந்திருக்க முடியும்? ஆனா நிச்சயமா முடியும். ஏன்னு கேட்டா அங்க நான் முழுவதுமா என்னைய நான் நம்பவே கிடையாது. முழுவதுமா தேவனை மாத்திரம், ஐயோ அங்க அங்க நடக்க போகிற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ என்கிற அந்த பயத்துல முழுவதுமா தேவனையே சார்ந்து கொண்டேன். ஆனா இங்க என்ன செய்யறோம், இங்க வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய செல்ஃப் என்ன செய்யுது, கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ நம்மள அறியாம நம்ம 4 அடிகள் நம்ம சரீரத்துல விழுகுது. இத மாத்திரம் இன்றைக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சரீரத்துல வியாதி இருக்க முடியாது. இத நீங்க ஒரு தடவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த சத்தியம் உங்க உள்ளுக்குள்ளே பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சூப்பர் நேச்சுரலா இந்த பாடிய நானே ஃபீல் பண்ணாதபடிக்கு அவ்வளோ லைட்டா நான் ஃபீல் பண்ணணும்ப்பா. அப்பா இந்த எவ்வளவு டிஸ்கம்ஃபர்ட் ஆண்டவரே, இந்த நெக்ல, ஜாயிண்ட்ல, வயித்துல, ஆண்டவரே கையிலன்னு சொல்லி ஒவ்வொரு பாட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. டாடி காட் இதெல்லாம் இல்லாம டாடி காட் இதோ நான் இப்ப அந்த சூப்பர் நேச்சுரலா நான் என்ஜாய் பண்ணணும். டாடி காட் இந்த சிஸ்டர் சொல்ற எல்லா சூப்பர் நேச்சுரலையும் நான் என்ஜாய் பண்ணணும் டாடி காட் என்று சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. இதோ கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்குள்ளும் தகப்பனே இதோ இந்த வேலையில யார் யார் இந்த வார்த்தையை நம்பி இதோ சிறு பிள்ளைய போல ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையின்படியே எங்க சரீரம் இருக்கும்
இருக்கும். இதோ நான் முழுவதுமா நான் நம்ப போறேன். எப்படியா இந்த கால வேலை பொழுது விடியுமா விடியாதா, நான் கூட அந்த கால நேரத்துல இல்லாம இருந்தாலும் கூட நாளைக்கு நிச்சயமா பொழுது விடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குதோ, அதே போல டாடி காட் எங்கள் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது என்கிறத நாங்க நம்புகிறோம் டாடி காட். இதற்கு தடையா எங்கள் சிந்தனையில ஆண்டவரே என்னென்ன மைண்ட் பிளாக் இருக்கோ, ஆண்டவரே இந்த சத்தியத்தை நம்ப விடாம இருக்கிற எல்லா தடைகளும் இந்த வேலையில நிர்மூலமாக்கி போடப்படட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்கிற வார்த்தையின்படியே இதோ இப்பொழுதே உடைய வலதுகரம் எங்கள் வாழ்க்கை எங்க சிந்தன மண்டலத்துக்குள்ள பராக்கிரமம் செய்யட்டும் டாடி காட். இதோ நாங்க இந்த செவி வழியா கேட்ட எல்லா இந்த உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே, இந்த என்னென்ன வேர்ல்டு நாலேஜ்னால ஆண்டவரே நாங்க எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும் டாடி காட். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இதோ ஆண்டவரே செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். இதோ நீங்க எங்க நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பேசுவது எதுவோ அப்படியே ஆகும் என்ற நம்பிக்கையோடு கூட இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உம்முடைய தெய்வீக சுகத்தை நான் பேசுகிறேன். இதோ வலபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா, ஏலேபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனு கோரோ லோபோ ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. இதோ எங்களுக்காக ஆண்டவரே மரித்து உயிர்த்தெழப்பட்ட ஆண்டவரே, இதோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இதோ அந்த டுனாமிஸ் பவர் இதோ எங்கள் நடுவிலே வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறட்டும் அப்பா. இதோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடும் ஆண்டவரே இதோ இப்பொழுதே நிர்மூலமாக்கி போடட்டும். இதோ என்னுடைய கர்த்தருடைய சத்தியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கலைகளும் இதோ இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ எங்க சிந்தன மண்டலத்திலிருந்து ஆண்டவரே பிடுங்கப்படட்டும். இதோ நாங்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள், இதோ இந்த ஜோயி லைஃப் நாங்க என்ஜாய் பண்ணுகிற கூட்டம், இதோ தெய்வீக சுகத்தை நாங்கள் சுமந்து செல்கிறவர்கள், இதோ எங்கள் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது என்று நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. அந்த வேலையில ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலவான் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இதோ எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. இதோ நீங்கள் சரீரமும் அப்படியே உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ இப்பொழுதே சுவாச குழாய்க்குள்ளே உம்முடைய ரூவா காற்று இதோ இப்பொழுதே பரவட்டும் ஆண்டவரே. இதோ இந்த சுவாச குழாயில இருக்கிற எல்லா பிரீத்திங் அன்கம்ஃபர்டம் இதோ இப்பொழுதே நீங்கி போவதாக, எல்லா வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கி போவதாக, எல்லா ஹார்ட்ல இருக்க பிரச்சனையும் மறைந்து போவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே எல்லா கட்டிகளும் நத்தைய போல கரைந்து போவதாகப்பா. ஆண்டவரே ரபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனுபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ எப்பத்தா என்று நாங்கள் பேசுகிறோம். இதோ பிறவி குருடருடைய கண்களை பார்வையடைய செய்த அதே தேவ வார்த்தை இதோ இந்த காற்றின் ஊடாக இதோ பார்வை அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ கண்கள் திறக்கப்படுவதாக. இதோ அவங்க அல்லேலூயா. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கண்ணு பகுதியில இதோ கேட்ராக்ட் என்று சொல்லி ஆபரேஷன் பண்ணுவதற்கு ஆண்டவரே இந்த வலது கண்ணிலே அவர்கள் ஆண்டவரே டாக்டர்ஸ் டேட் குறிச்சிருந்தாலும் இதோ இப்பொழுதே தேவனுடைய தேவ வல்லமை இதோ அந்த விழித்திரையிலே இருக்கிற மறைவை கிழித்து போடட்டும். தேவனுடைய வல்லமை கிழித்து போடட்டும். இதோ அவர்கள் வந்து சாட்சி சொல்லட்டும் ஐயா. இதோ என் தேவன் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இதோ இந்த வலது கண்ணை என் தேவன் தொட்டார். இதோ இந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் இல்லாம என் கண் தெளிவாய் பார்வை அடைந்தது என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் நடுவிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. இதோ நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ அவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ சோமளிக்கிற வல்லமையை சுமந்து செல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து செல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ அவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள். இதோ கர்த்தருடைய ராஜரீக கூட்டம் ஆசாரிய கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களோடு உண்டென்று ஆண்டவரே புறஜாதி கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் யாவும் பழுகட்டும் பெருகட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவருடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்களாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
ம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலேயே கிரியையுடனான விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பேச்சுக்கும் சும்மா மற்றவர்களுக்கு பிரசங்கத்துக்கும் மேடை பேச்சுக்கும் அல்ல வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த வேண்டும். அதை ஜெயிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நாங்க வாழ்ந்து காட்டணும் என்று சொல்லி உங்களோட சாட்சியின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி ஜெயித்தீர்கள், எப்படி தேவன் அற்புத விதமாய் கிரியை செய்தார், அந்த வார்த்தை இப்படி வல்லமை உள்ளது, இப்படியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை அழகாக வார்த்தையின் ஆழத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக.